அண்மை செய்தி. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தால் 1 மணி நேரமாக அங்குள்ள பட்டாசுகள் வெடித்து சிதறக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதையடுத்து அங்கு அதிகாரிகள் விரைந்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் கணேஷ்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கணேஷ்குமார், இப்போ மிகப்பெரிய வெடி விபத்து ஏற்பட்டிருக்கு. பாதிப்புகள் என்ன? யார் நிகழ்விடத்திற்கு வந்திருக்கிறார்கள்? காயத்ரி, விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கீழக்காயில்பட்டியில் கணேசன் என்பவருக்கு சொந்தமான ஹிந்துஸ்தான் பட்டாசு ஆலையில் பயங்கர வெடிவிபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தை தொடர்ந்து அருகில் இருந்த பிரகாஷ் என்ற பட்டாசு ஆலையிலும் வெடிவிபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இருவேறு பட்டாசு ஆலைகளில் இந்த பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெடிவிபத்தில் இங்கு இருக்கக்கூடிய 15க்கும் மேற்பட்ட அறைகள் என்பது முற்றிலுமாக தரைமட்டமாகி இருக்கிறது. 30க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இன்று பணிபுரிய வந்ததாக கூறப்படுகிறது. இதுவரை ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். ஒருவரது உடல் என்பது சிதைந்த நிலையில் மீட்கப்பட்டிருக்கிறது. மேலும் 4 பேர் பலத்த தீக்காயத்துடன் சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பட்டாசுகள் என்பது வெடித்து சிதறிக் கொண்டிருப்பதன் காரணமாக மீட்பு பணி என்பது தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட வெடிவிபத்து ஏற்பட்டு 1 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து பட்டாசுகள் வெடித்து சிதறியதன் காரணமாக உள்ளே தீயணைப்பு வீரர்கள் உள்ளே செல்ல முடியாத ஒரு நிலை என்பது ஏற்பட்டது. இதன் காரணமாக மீட்பு பணி என்பது மிகவும் தாமதமாகவே துவங்கியிருக்கிறது. தற்போதுதான் இந்த தீயணைக்கும் பணியானது துவங்கி இருக்கிறது. இந்த கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட அறைகள் என்பது தரைமட்டமாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த கட்டிட இடிபாடுகளுக்குள் உடல்கள் இருக்கக்கூடும். அதாவது தொழிலாளர்கள் உயிர் பலியாயிருக்கலாம் என்ற தெரிய வந்திருக்கிறது. ஆனாலும் கூட தற்போதுதான் அந்த மீட்பு பணியானது துவங்கி இருக்கிறது. எனவே பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற தகவல் தான் தற்போதைய நிலையாக இருக்கிறது. இருந்தாலும் கூட தற்பொழுது அந்த மீட்பு பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களில் வந்திருக்கக்கூடிய 60க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சம்பவ இடத்தில் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் தீ விபத்திற்கான காரணம் குறித்தும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த பகுதி அதிபயங்கர வெடிவிபத்து என்பதால் ஏராளமான, அதாவது நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் இந்த பட்டாசு ஆலையில் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய பணியிலும் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார். தற்போது இந்த மீட்பு பணியானது நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த பாதிப்பு குறித்த முழுமையான தகவல் தெரிய வரும். காயத்ரி, நன்றி கணேஷ்குமார். கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.